ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு greenrosetamil சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முகப்பரு, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரியான சருமத்துக்கு தகுந்த மாதிரியான கிரீம் தான் பார்க்க போறோம். இதுல எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண போறது இல்ல. அதனால பயமே இல்லாம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெயினான மேஜர் பொருள் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப இலை தான். உங்ககிட்ட வேப்ப இலை இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில வேப்பம் பொடி விற்கும், அது கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சோ நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன். சோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டணும், நம்மளுக்கு சாறு மாதிரி வரணும். ஸோ அதனால நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வேப்ப இலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். இதுல ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து, அதாவது அங்க இருக்கக்கூடியதான முகப்பருக்கள், அந்த பிக்மெண்டேஷன், அந்த தழும்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மறையும். ஸோ நாளடைவில் உங்களுக்கு நல்லாவே வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது போல வந்து நம்ம தண்ணி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப அடுத்து இது கூடவே வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்த போறோம். பச்சரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் போக்கும், பிக்மெண்டேஷன் போக்கும், ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்டான ஒரு க்ளோ கொடுக்கும். சோ அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன குவான்டிட்டி செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்திருக்கேன். கற்றாழை ஜெல் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, அது அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. நீங்க கற்றாழை ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற கற்றாழை ஜெல் கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது போல திக்கான கிரீம் பதத்துக்கு வந்துருச்சு. பச்சரிசி மாவு யூஸ் பண்றதுனால ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். அதனால ஃபேஸுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்களா பயமே வேண்டாம். பச்சரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணும். நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணும் போது ஈஸியாவே நம்ம ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் தெரியும். அதே மாதிரி ஃபேஸ் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள், டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அது நாளடைவுல போக்கி ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்னிங் ஆகும். இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்டும் வராது. உங்களுக்கு ஸ்டோர் பாட் ஃபிளார் யூஸ் பண்ண பயம் வீட்லயே அரிசி கழுவி காய வச்சு மிக்சியில வந்து நம்ம அரைச்சு எடுத்து அதை கூட ஃபேஸுக்கு பயன்படுத்திக்கலாம். சோ இதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் ஃபிளார் சேர்த்திருக்கறனால இது வந்து லைட்டா ஒரு கிரீம் மாதிரி இல்லாம ஒரு லைட்டா ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். சோ ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம.